12 ஜூன் 2025 இந்தியா அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா 171 எனக்கூடிய விமானம் மனித வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விமான விபத்தை சந்திச்சிருக்கு. இந்த விமான விபத்தில் கிட்டத்தட்ட 269 பேர் தங்களை இன்னுயிரை நீர்த்திருக்கணும். என்னதான் மனித வரலாற்றில் நிறைய விமான விபத்துக்களை சந்திச்சிருந்தாலும் இந்த ஒரு விபத்துன்னு சொல்லக்கூடியது ஒரு தவிர்க்க முடியாத விபத்தாக கருதப்படுது. இந்த விபத்துக்கான காரணம் என்ன, ஏன் இந்த விமானம் விபத்தடைஞ்சதுன்னு சொல்லி ஒரு முழுமையான தகவல் இன்று மட்டும் வெளிவரவே இல்லை. Passenger plane has crashed at an airport in Ahmedabad. புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களில் கீழே விழுந்து வெடித்து சிதறிய சம்பவம் showing thick black smoke rising. ஆனால் இந்த மக்களோ சரி இந்த அரசாங்கமோ சரி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இந்த விமான விபத்துக்கு யார் மேலே இருக்குன்னு சொன்னால் ஒன்று ஏர் இந்தியா மேலேயும் அடுத்த குற்றச்சாட்டு டாடா குரூப்ஸ் மேலே தான் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு நிர்வாகத்தை தாண்டி இன்னொரு நிர்வாகம் இந்த விமான விபத்துக்கு பின்னுக்கு இருக்குது. அதே மேலே யாருமே குற்றச்சாட்டு வைக்கல. அந்த நிர்வாகம் தான் போயிங் என்று சொல்லக்கூடிய ஒரு விமான உற்பத்தி நிர்வாகம். இந்த போயின் மேலே ஏன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான காரணம் இருக்குன்னு சொன்னால், இந்த போயின் ஃப்ளைட்னு சொல்கிறது நிறைய ஃப்ளைட்டை உருவாக்குற ஒரு கம்பெனி தான் இந்த போயின் கம்பெனி. இந்த போயின் கம்பெனி ஃப்ளைட்டுகள் சமீப காலமாக விபத்துக்களை சந்திக்கிறது பரவலாக நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிற விமானங்களை தயாரிக்கிறது ரெண்டு கம்பெனி தான். ஒன்று போயின், நான் முதல்ல சொன்ன மாதிரி, அடுத்தது ஏர்பஸ். ஸோ இந்த போயின் கம்பெனியை பற்றி நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த ஆக்சிடென்டான விமானம் போயின் கம்பெனி சேர்ந்த ஒரு விமானம் தான். ஸோ இந்த போயின் கம்பெனியை பற்றி பார்க்கணும்னு சொன்னால், இந்த போயின் கம்பெனின்னு சொல்கிறது ஒரு இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கம்பெனி. இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கம்பெனி என்று சொன்னால் அது ஒரு லாப நோக்கமற்ற கம்பெனியாக செயற்படுது. அது மட்டும் இல்லாமல் லாப நோக்கம் இல்லாமல் தரமான பொருட்களை சந்தைப்படுத்தலில் முக்கியமான கம்பெனி தான் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கம்பெனி அழைக்கப்படுறது. ஸோ அந்த ஒரு கம்பெனி தான் போயின் கம்பெனியும் கூட. ஆனால் இது எல்லாமே 1997 மட்டும்தான். 1997க்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த போயின் கம்பெனியோட இன்னொரு மெக்டொனால்ட் டாக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி மேட்ச் ஆகுது. இந்த மெக்டொனால்ட் டாக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய கம்பெனி என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, அது இந்த மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் தானே, அதில் உற்பத்தி செய்கிற கம்பெனி தான் மெக்டொனால்ட் டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய கம்பெனி. ஸோ இந்த போயின் கம்பெனியும் மெக்டொனால்ட் டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய கம்பெனியும் 1997 மேட்ச் ஆகுது. மேர்ச்சானதை பிரச்சனை இல்லை. அந்த மேர்ச்சான கம்பெனிக்கு யார் சிஇஓ வராருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஸ்டோன் சைஃபர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சிஇஓ வரார். இந்த ஸ்டோன் சைஃபர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அவர் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த மெக்டொனால்ட் டாக்டர்ஸ் சின்ன கம்பெனி அந்த கம்பெனியோட சிஇஓ தான் ஸ்டோன் சைஃபர். ஸோ அவர் தான் இந்த மேர்ச்சான புதிய கம்பெனிக்கு சிஇஓ வரார். இவர் எப்படியான மென்டாலிட்டி கொண்டவர்னு சொன்னால், ஒரு பிஸ்னஸ் நோக்கமான மென்டாலிட்டி. தாங்க பிஸ்னஸை மேம்படுத்தணும்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் நோக்கமான ஒரு மென்டாலிட்டியை கொண்ட நபர் தான் இந்த ஸ்டோன் சைஃபர்னு சொல்கிறார். ஸ்டோன் சைஃபர் சிஇஓ வந்த பிறகு ஒரு போட்டி எதுக்கும் மட்டும் சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு விமான கம்பெனிகள் இருக்குது. ஒன்று போயின், அடுத்து ஏர்பஸ். ஸோ போயினுக்கும் ஏர்பஸுக்கும் ஒரு போட்டி இவர் சிஇஓ வந்த பிறகு. ஸோ இந்த ஒரு சமயத்தில் 2010 ஏர்பஸ் ஒரு ஃப்ளைட்டை லான்ச் பண்ணோம். அந்த ஃப்ளைட்டுக்கு பேர் A320 ஏர்பஸ் நியோன்னு சொல்லி ஒரு ஃப்ளைட்டை லான்ச் பண்ணோம். இந்த ஃப்ளைட்டில் என்ன விசேட அம்சம் இதுதான் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளைட் எரிபொருளை சீக்கிரமாக பயன்படுத்தணும்னு சொல்லி டெக்னாலஜியில் ஒரு ஃப்ளைட்டை லான்ச் பண்ணோம். ஸோ இதை பார்த்து அமெரிக்கா ஏர்பஸ்லேருந்து ஃப்ளைட்டை வாங்கொழிக்கிறது. இவ்வளோ காலம் அமெரிக்கா போயின்ட்டு மட்டும்தான் ஃப்ளைட்டை கொள்வனை செஞ்சது. ஆனால் இந்த ஃப்ளைட் இப்போ ஏர்பஸ் விட்ட ஃப்ளைட் எரிபொருளை சீக்கிரமாக பயன்படுத்த கொண்டு அறிஞ்சா பிறகு அமெரிக்கா ஏர்பஸ் டே ஃப்ளைட்டை கொள்ளை செய்ய வலிக்கிறது. இதை பார்த்து போயின் பயப்பட வலிக்கிறது. போயின் கம்பெனி பயப்பட வலிக்கிறது. ஏன்னு சொன்னால், ஏர்பஸ்லேருந்து இவங்க ஃப்ளைட்டை வேண்டாங்கன்னு சொன்னால் தங்களுக்கு வியாபாரம் இல்லாமல் போயிடுமோன்னு சொல்லி பயத்தில் போயின் ஒரு முடிவு எடுக்குதுன்னு சொன்னால், அங்கே ஏற்கனவே இருந்த பழைய விமானமான போயின் 737 சொல்லக்கூடிய ஒரு விமானத்தை பழைய பாகத்தை யூஸ் பண்ணி அந்த இன்ஜினை மட்டும் புதுசாக மாற்றி எரிபொருளை சீக்கிரமாக செய்யக்கூடிய மாதிரி இன்ஜினை செஞ்சு லான்ச் பண்ணோம். எங்களோட ஃப்ளைட்டும் எரிபொருளை சீக்கிரமாக பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு டெக்னாலஜியில் போயின் அந்த ஃப்ளைட்டை லான்ச் ஆகுது. ஆனால் அதில் இன்ஜின் மட்டும்தான் புதுசை ஒழிய மிச்ச எல்லா பார்ட்ஸும் பழைய பார்ட்ஸ் தான். ஸோ இப்படி தங்கள்கிட்ட இருந்த பழைய ஃப்ளைட் பொடியோட புது இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளைட்டை செல் பண்ணோம் போயின். ஸோ இப்படி செல் பண்ண எல்லா ஃப்ளைட்டுக்கும் ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ஃப்ளைட் எல்லாமே பழசு, ஆனால் இன்ஜின் மட்டும் தான் புதுசு. ஸோ அப்படி பழைய பொடியோட புது இன்ஜினை பூட்டினபடியே அந்த ஃப்ளைட் பறக்கும்போது இல்லை டேக் ஆஃப் ஆகும்போது அந்த சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறது மாறிட்டு. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் மாறினா என்ன பிரச்சனை சொல்லிக்கிறதுனா, ஃப்ளைட் பறக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த முன்பக்கம் தூக்கும், தண்டபாலையும் தூக்கும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது யாராலையும். என்னென்னு சொன்னால், ஃப்ளைட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் மாறினபடியாக. ஸோ இதை சமாளிக்கிறதுக்கு போயின் ஒரு
ஒரு விஷயத்தை வந்து கையாண்டது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் சென்சரை வந்து ஃப்ளைட்டில் வந்து பூட்டிச்சு. அதாவது MCASன்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சரை வந்து போயின் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிச்சு. ஸோ இந்த MCASன்னு சொல்லக்கூடிய சென்சர் வந்து என்ன செய்யும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக முன்னுக்கு தூக்கும்போது அதை வந்து திருப்பி சமப்படுத்தி ஃப்ளைட்டை வந்து ஸ்டேபிளாக வந்து வச்சுருக்கும். இதான் வந்து MCASோட வேலை. ஸோ இது வந்து நீங்கள் யோசிப்பீங்க, ஓகே நல்ல வழி தானே, எப்படி ஒரு சென்சரை போட்டினபடியாக அந்த ஃப்ளைட் வந்து நார்மலாக தானே இருக்கும், இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கணும்னா இப்படி ஒரு சென்சர் வந்து இந்த ஃப்ளைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி இருக்குது. தாங்கள் பழைய பொடியில் வந்து புது இன்ஜினாக பூட்டி வந்து செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து போயின் வந்து அந்த பைலட்டுக்கும் கூட சொல்லலை. அதை விட யாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி யாருக்குமே போயின் வந்து சொல்லவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை வந்து போயின் செஞ்சு என்னன்னு சொன்னால் அந்த நான் முதல்ல சொன்னவே MCASன்னு சொல்லக்கூடிய சென்சர் வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து சமப்படுத்தணும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் 3 சென்சர் வந்து மினிமம் வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து தேவை. ஆனால் போயின் வந்து அதிலேயே வந்து கொஞ்சம் கசவரத்தனம் பட்டு அதிலேயே வந்து காசு மிச்சப்படுத்தி ஒரே ஒரு சென்சரை மட்டும்தான் வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குது. It was the big lie. They're not even allowing quality control to do their job. Would you fly on one? No. You won't fly on one. இந்த ஒரு விஷயத்தை வந்து போயின் கம்பெனி செஞ்சபடியாக போயினோட விமானங்கள் அடுத்தடுத்து வந்து ஒரு விபத்தை வந்து சந்திக்க நேரிட்டது. அந்த வகையில் அக்டோபர் 29, 2018 லயன் ஏர் ஃப்ளைட்னு சொல்லக்கூடிய போயின் ஃப்ளைட் வந்து ஒரு ஆக்சிடென்ட் சந்திச்சு கிட்டத்தட்ட 189 பேர் வந்து மரணமடைஞ்சிருந்தது. மார்ச் 10, 2019 எதியோப்பியன் ஏர்லைன்ஸ் வந்து ஆக்சிடென்ட்டை சந்திச்சு கிட்டத்தட்ட 150 பேர் வந்து மரணமடைஞ்சிருந்தது. போயிங் 737 மேக்ஸ் சொல்லக்கூடிய விமானம் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 157 பேர் வந்து மரணமடைஞ்சிருந்தது. TWA 800 போயிங் 747 சொல்லக்கூடிய விமானம் வந்து ஜூலை மாதம் 17 1996 ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 230 பேர் வந்து மரணமடைந்தது. ஜேஜு ஏர்கிராஃப்ட் போயிங் 737 டிசம்பர் 29, 2024 ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 179 பேர் வந்து மரணமடைஞ்சது. அந்த வகையில் வந்து இந்த ஜூலை மாதம் ஏர் இந்தியா போயிங் 171 சொல்லக்கூடிய விமானம் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 224 பேர் வந்து மரணமடைஞ்சிருக்கும் சமீபத்தில். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போயின் அந்த ஒரு விஷயத்தை செஞ்ச பிறகு நடந்த ஆக்சிடென்ட்ஸாக வந்து இவ்வளவு. இதெல்லாமே வந்து போயினோட வந்து விபத்தான விமானங்கள். இதை தவிர வந்து போயின் விமானங்களில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. உதாரணம் சொல்லப்படுதுன்னா ஃபியூவல் லீக் ஆகிறது, அது மட்டும் இல்லாமல் லேண்டிங் கியர் வந்து கலண்டு விழுறது, அது மட்டும் இல்லாமல் பறந்து போய் கொண்டிருக்க வந்து டோர் வந்து பறந்து கலண்டு போகிறதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்து போயின் விமானம் வந்து சந்திக்க வலிக்கிறதுக்கு. உங்களுக்கு ஒரு வீடியோ நான் ஒன்று ப்ளே பண்ணேன், அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் போயினோட ஃபேக்ட்ரிக்குள்ளே, அதாவது போயினோட உற்பத்தி சாலைக்குள்ளே வந்து எடுக்கப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து கதைக்கிற ஆக்கள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் போயினில் வந்து வேலை செய்கிற தொழிலாளியை வந்து கதைக்கணும். அதை வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து பயணிப்பீங்களான்னு சொல்லி ஒரு ஆளை வந்து கேட்குறேன். அதுக்கு வந்து சொல்கிறார், எனக்கு வந்து சாருக்கு விருப்பம் நான் வந்து இந்த விமானத்தை வந்து பயணிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டார். அதை விட இன்னொரு ஆளை வந்து கேட்குறாங்க, நீங்கள் அந்த விமானத்தை பயணிப்பீங்கன்னு சொல்லி. அதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு சாக விருப்பம், எனக்கு சாகிறதுக்கு வந்து ஆசை இருக்குது, அதில் வந்து நான் அந்த விமானத்தில் வந்து பயணிப்பேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார். அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகளே வந்து இப்படி வந்து சொல்லினோம். அதால் வந்து இந்த போயின் கம்பெனி மேலே நிறைய புகார்கள் வந்து இன்று மட்டும் பதிவு செய்யப்பட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கான தகுந்த தீர்மானங்களை தகுந்த நடவடிக்கைகளை வந்து அரசாங்கம் எடுக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் நீங்கள் மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம் என்ன சொன்னால், இந்த விமானம் வந்து ஆக்சிடென்ட் நடந்த காரணம் வந்து ஏர் இண்டியாவா தெரியாது, டாடா குரூப்ஸா தெரியாது, இல்லை போயினா தெரியாது. இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த விமானம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு வந்து போயின் நிறுவனம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து சொல்ல வரேன். ஏன்னா போயின் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கிறபடியாக அதை தாண்டி இந்த விமானம் வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி அந்த பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சிட்டாங்க. இனி வரும் காலங்களில் வந்து தெரிய வரும்னு சொல்லி நம்புகிறேன். ஆனால் போயின் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்குது, இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் வந்து நான் இந்த வீடியோ பதிவுக்கான காரணம். அதை விட நிறைய பேருக்கு இந்த விஷயங்களும் தெரியாமல் இருக்குது, தெரிய வைக்கிறதுக்கான காரணம் தான் வந்து இந்த வீடியோ பதிவு. ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடந்த பிறகு ஒரு பயம் வந்து எங்களுக்குள்ளே எழுந்திருக்கு. அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட்டில் போகிறதுக்கே வந்து எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்னு சொல்கிறது ஒரு வெக்கேஷன் டைம். இந்த வெக்கேஷன் டைமில் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி தங்களோட சொந்த நாட்டுக்கு போய் இந்த மாதிரி வெக்கேஷன் வழியாக வேறு நாடுக்கு வந்து பயணிப்பினோம். ஸோ நிறைய பேர் ஃப்ளைட் டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ இதில் வந்து சொல்கிறது என்னென்னு சொன்னால், விபத்துக்கள் வந்து எப்போவும் நடக்கும், எங்கேயும் நடக்கும், எப்போவும் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து முன்னே வந்து கணிக்க முடியாது. ஒன்று மட்டும்தான் விளங்குது, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை என்று சொல்வது நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கு நடந்த வீடியோ பதிவுறேன், நாளைக்கு இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஸோ நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் வந்து நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதால் இந்த நொடியை வாழ்கிற நொடியை என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிக்கொண்டு அந்த ஃப்ளைட்டில் பயணித்து இறந்த அனைத்து ஆத்மாக்களும் வந்து சாந்தி அடையணும்னு சொல்லியும் இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கொள்கிறேன். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது மட்டும் பாய்.
da dinna dinna do da dinna dinna do da dinna kinna do da dinna kinna do da dinna kinna do da